அதாவது கள்ளக்குறிச்சி மரணத்துல இதுவரைக்கும் 65 பேர் இறந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அம்மா இருந்தப்போ இது மாதிரி நடக்கல. என்ன காரணம் அப்படின்னா, காவல்துறை அம்மாவோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. அம்மாவும் காவல்துறைக்கு நல்ல ஒரு முதலமைச்சரா இருந்தாங்க. அதனால அம்மாவும் எந்த விஷயமா இருந்தாலும் துரிதமா செயல்பட்டு நடவடிக்கை எடுப்பாங்க. அதுவும் மக்கள் பிரச்சனை அப்படிங்கும் போது அம்மா தூங்குறது கூட இல்லை. ஏன்னா நான் பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால அம்மா இருந்தப்ப எந்த காவல்துறை இருந்ததோ அதே காவல்துறை தான் இப்பயும் இருக்கு. அந்த காவல்துறையை இயக்குறவங்க சரியா இல்லைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு ஆரம்பத்திலிருந்து. அதே சமயத்துல இந்த 65 பேர் இறந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு நானும் போய் பார்க்கறதுக்கு போயிருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கும் அதாவது மருத்துவமனைக்கும் வெளியில என்னோட வண்டி போகும்போது என்னுடைய பக்கத்துல போகும்போதே நான் ஒருத்தங்க படுத்திருக்கத பாக்குறேன். ஒரு சகதியில ஒரு மனுஷன் படுத்திருக்காரு. அதுக்கு பக்கத்துல ரொம்ப அதிர்ச்சியா எனக்கு இருந்தது என்னன்னா, 2 காவலர்கள் நிக்கிறாங்க. நான் என்ன நினைச்சுக்கிட்டு போனேன் வண்டியில, சரி ஏதோ தெரியல, ஏதோ கேஸ் போல படுத்திருக்காங்க, பக்கத்துல காவல்துறை நிக்குதேன்னு நினைச்சிட்டு போனேன். ஆனா திரும்பி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆச்சு நான் வர்றதுக்கு அந்த இடத்துக்கு. அந்த சமயத்திலையும் அதே இடத்துல அவர் படுத்திருக்காரு. அதே காவல்துறை 2 பேரும் 2 கான்ஸ்டபிள் நிக்கிறாங்க. அத பார்த்துட்டு நான் இறங்கி கேக்குறேன். அப்போ அவங்கள்ட்ட நான் கேட்ட கேள்வி ஒண்ணுதான். காவல்துறை இது மாதிரி ஒருத்தங்களுக்கு வழியில படுத்திருக்காங்க, உடம்பு சரியில்லை அப்படின்னா எதிரில் மருத்துவமனை இருக்கு, முதல் உதவி செய்யறது அவங்களோட காவல்துறையோட கடமை. அத அவங்க செய்யல. அதனால அவங்கள்ட்ட நான் பேசிட்டு அவரை தூக்கி மருத்துவமனைக்கு அனுப்பிச்சு பிறகுதான் நான் புறப்பட்டேன் சென்னைக்கு. அதாவது இன்னும் கொஞ்ச நேரம் போய் அவர் போயிருந்தா அவர் இன்னைக்கு உயிரோட இருக்க மாட்டார். ஆனா ஏதோ தெய்வ செயல், நான் அந்த நேரம் அங்க போறேன், அவரை பாக்குறேன், எப்படியோ சேர்த்து விட்டேன். எனக்கு என்ன பெரிய வருத்தம், இந்த அரசாங்கத்து மேலையும் வருத்தம் என்ன அப்படின்னா, காவல்துறைய எப்படி இவங்க வச்சிருக்காங்கிறத அந்த நிமிஷம் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த காவல்துறையக்காரர்கிட்ட கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல அவரால். யாருக்கோ மேலதிகாரிக்கோ யாருக்கு பர்மிஷன் கேட்கிறாருன்னு தெரியல, கேட்டுக்கிட்டு நிக்கிறார ஒழிய அவரை தூக்கி முதல் உதவி பண்ணணுங்கிற எண்ணமே அந்த காவல்துறை காக்கி சட்டை போட்டவருக்கு இல்லை. அந்த மாதிரியான அரசாங்கம் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்ததில்லை. ஆனா இப்போ இருக்கு. இதுல வேற திராவிட மாடல் ஆட்சின்னு வேற சொல்றாங்க. சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி திமுக அரசு நடந்துக்கிறது எந்த விதத்துல நியாயங்கிறத உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கிறேன்.